ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி சமைக்கிறத விட 3 நேரமும் என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறதுலையே பாதி நாள் போயிடுது. ஃபைனலாக சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். சைட் டிஷ்ஷாக எக் மசாலா தான் செஞ்சுருந்தேன். கூடவே ரசமும் வச்சுட்டேன். ரசம் இது போல் நுர கட்டி வரும்போதே ஆஃப் பண்ணிடணும், கண்டிப்பாக கொதிக்கக்கூடாது. கோவக்காய் கொஞ்சம் இருந்தது, அதை வச்சு ஃப்ரையும் பண்ணிட்டேன். இதெல்லாம் தான் லஞ்ச் ரெசிபீஸ். நைட் டின்னருக்கு பழைய மாவு கொஞ்சம் இருந்தது, ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக அரிசி மாவு கலந்து தோசை சுட்டுலான் தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தனியாக 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சுட்டேன். கூடவே இட்லி மாவுக்கும் அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த அரிசியை மட்டும் நல்லா அரைச்சி பழைய மாவு கூட சேர்த்து உப்பு கலந்து ஒரு 1 hour ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டால் நல்லா வரும். இந்த பேட்டர் தோசைக்கு மட்டும்தான். டைம் இருக்கும்போது இட்லி மாவும் அரைச்சி வச்சுட்டேன். நைட் டின்னருக்கு சட்னி அரைக்கலான்னு பார்த்தா தேங்காய் இல்லை, ஸோ வெங்காயம் மதிக்கி சட்னி அரைச்சிட்டேன். ஸோ நைட் டின்னருக்கு தோசை, மதியம் வச்ச சாம்பார், அப்புறம் சட்னி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.